ஹாய் நண்பா நபீஸ் எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ரஜினிகாந்துக்கு பிறகு அஜித் குமாருக்கு தான் வசூல் அதிகம் அப்படின்னு சொன்னது யாரும் தெரியுமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி சிதறி போய் கிடக்கிற காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வ பெருந்தகை தான். இவர் முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்காக வேலை செய்யலை, திமுக கொத்தடிமையாக இருக்கார், திமுக தான் வேலை செய்கிறார். அது நல்லாவே தெரியுது. அந்த காரணம் தான் தளபதி விஜய் அந்த திருநெல்வேலி மாநாட்டில் சொன்னது, தனித்தனியாக சிதறி போய் கிடக்குன்னு. அது உங்களுக்கு கோவம் பொந்துருச்சான். உடனே ரஜினிகாந்துக்கு அப்புறம் அஜித்துக்கு தான் கூட்டம் அதிகம், அஜித் தரிசி காலை பிடிக்க ஓட்டு பிச்சைக்காண்டி. ஒருவேளை நாளைக்கு அஜித் கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி கூட்டம் வரவேற்பு கொடுத்தாங்கன்னு அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ சிவகார்த்தினுக்கு தான் ரசிகர் அதிகம், சூரிக்கு தான் ரசிகர் அதிகம், வடிவேலுக்கு தான் ரசிகர் அப்படியே சொல்லி ஊட்டுவீங்களா? உங்கள் கூட்டெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இன்றைக்கி மக்கள் தலைவர் விஜயை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து முதலமைச்சர் வரணும், மக்கள் ஓட்டு போட காத்துட்ருக்காங்க. நீங்கள் என்னதான் ஓட்டுனாலும் புலம்புனாலும் வேலைக்கு ஆகாது, சரிங்களா? முதல்ல உங்கள் கட்சியோட வேலை உங்கள் கட்சியில் இருக்கிற குறைகளை சரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மற்ற கட்சியை விமர்சனம் பண்ணலாம். முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் கட்சி தலைவர் ராகுல் காந்தி உங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணவே வரல. இதுலேருந்தே தெரியுது உங்கள் கட்சியோட நிலைமை என்னன்னு. இதில் தளபதி விஜய் விமர்சனம் பண்ணுறீங்களா? நீங்கள் என்னதான் கற்றுனாலும் புலம்புனாலும் தோக்க போகுது உறுதி, ஆனால் ஜெயிக்க போது நம்ம தமிழக வீட்டுக்கெல்லாம் விசில் சீண்டம் தான். நிச்சயம் தளபதி விஜய் ஆட்சி எப்படி